கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சும்மா வார்த்தையால் சொல்லலை, உங்களை ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. கிட்டத்தட்ட 87% ஆண்கள் இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறது குறைவுள்ளவர்களாக இருக்காங்க அப்படி சொல்லி இந்தியாவுடைய ஆய்வு அறிக்கை அது. தனக்கு நம்பி வந்த தன்னுடைய மனைவிக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கும் ஒரு உச்சக்கட்டம் இருக்குது, அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு கேர் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 50 கிராம் 60 கிராம் நாக்கு சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளோ யோசிக்கக்கூடிய அந்த கணவன், ஒரு ஆண், அவர் ஏன் ஒரு 60 கிலோ உடம்பு, ஒரு 50 கிலோ உடம்பை சந்தோஷம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும், ஒரு உச்சக்கட்டத்தை கொடுக்கணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. தன்னோட கணவன்கிட்ட எது கிடைச்சதோ இதுதான் தாம்பத்தியம் போல, இதுக்கு மேல ஒண்ணே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, ஆனால் அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியலையே. ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட வாழணும், நம்ம இதை வெளியே சொன்னா அப்படின்னா நம்ம கணவனுக்கு அது கெட்ட பேரா இருக்கும், ஒரு அவமானமாக இருக்கும். இப்படிங்கிறத பல குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு, கள்ள தொடர்பு மூலியமாக பெரிய பெரிய குடும்பங்கள் நாசமாயிடுச்சு. அதாவது ஒரு முறை மட்டுமே தாம்பத்தியம் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு பலகீனமான ஒரு ஆணால கூட திருமணமாகி அவங்க இறந்து போற வரைக்கும் எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க திருமண வாழ்க்கை, அவ்வளோ நீண்ட வாழ்க்கையில கூட ஒரு தடவை கூட முழுமையான தாம்பத்தியம், அதாவது உச்சக்கட்டத்தை அவங்க அடைஞ்சதே இல்லை, அப்படியே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு இன்னைக்கு சர்வே சொல்லுது. 40% எவ்வளோ பெரிய நஷ்டம். இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே போல 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால குழந்தை கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்களின் ஷேக் மீரான் மா நேச்சுரல்ஸ்லேருந்து. நான் உங்களுக்கு தான் சொன்னது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். பல தடவை என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் கவனமாக கேளுங்க. இன்னைக்கு திருமணமான ஆண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படி சொன்னால், தன்னுடைய திருப்தி, தன்னுடைய அந்த உச்சக்கட்டம், தன்னுடைய முக்கியத்துவம், தன்னுடைய சந்தோஷம் மட்டும் பார்க்குறாங்களே ஒழிய தனக்கு நம்பி வந்த தன்னுடைய மனைவிக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கும் ஒரு உச்சக்கட்டம் இருக்குது, அவங்களுக்கும் சில உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு கேர் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லலாம். நான் சும்மா வார்த்தையால் சொல்லலை, உங்களை ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. கிட்டத்தட்ட 87% ஆண்கள் இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறது குறைவுள்ளவர்களாக இருக்காங்க அப்படி சொல்லி இந்தியாவுடைய ஆய்வு அறிக்கை அது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய குவான்டிட்டி, ஒரு 87% அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை கிடையாது. இன்னைக்கு ஒரு திருமணமாக போகிற ஒரு வாலிப பையனாக இருக்கட்டும், அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, என் மனைவி வரும்போது நான் நல்லா பார்த்துக்கணும், நல்ல ஒரு வீடு, ஒரு வாடகை, அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாடகை வீடு, இல்லை ஒரு சொந்த வீடு, இல்லைன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறதுல ஒரு ரூமாவது நல்லா வச்சுக்கணும், அதே போல் அவங்க நல்ல ஆடை வாங்கி கொடுக்கணும், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவர் கேர் எடுக்கிறாரு. அது வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை யோசிக்கிறாங்க. நல்ல வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள வெளிநாடுக்கு டூர் கூப்பிட்டு போகணும், ஹனிமூன் கூப்பிட்டு போகணும், பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய நம்ம, அவங்க உடல்னு ஒன்று இருக்குது, அந்த உடலுக்கு என்ன தேவை இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ஒரு 5000 ரூபாய் ஒரு பஃபே, ஒரு 4999 ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நம்ம உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு திருப்தி என்ன, சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் 60 கிராம் நாக்குக்கு தான் சந்தோஷம். ஒரு 50 கிராம் 60 கிராம் நாக்கு சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளோ யோசிக்கக்கூடிய அந்த கணவன், ஒரு ஆண், அவர் ஏன் ஒரு 60 கிலோ உடம்பு, ஒரு 50 கிலோ உடம்பை சந்தோஷம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும், ஒரு உச்சக்கட்டத்தை கொடுக்கணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அதாவது இது ஒரு ரூமுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அதனால இதை எல்லாருக்கும் இந்த நாலேஜ் தேவையில்லை. நான் நிறைய பெண்கள் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னுடைய கணவன் எதை கொடுக்குறாரோ அதான் தாம்பத்தியம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நாலேஜே கிடையாது. தன்னோட கணவன்கிட்ட எது கிடைச்சதோ இதுதான் தாம்பத்தியம் போல, இதுக்கு மேலே ஒன்றே இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. சில பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, ஆனால் அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியலையே. அது நல்ல பழக்கம்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட வாழணும், நம்ம இதை வெளியே சொன்னா அப்படின்னா நம்ம கணவனுக்கு அது கெட்ட பேரா இருக்கும், ஒரு அவமானமாக இருக்கும். இப்படிங்கிறத அந்த மனைவியே தன்னோட கணவனுடைய அந்த கண்ணியத்துக்காக அதை மறைச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க, இனிமேல் நம்ம இவர் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சில கேட்டகரி அதுதான் தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க. பல குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு, கள்ள தொடர்பு மூலியமாக பெரிய பெரிய குடும்பங்கள் நாசமாயிடுச்சு. நல்ல 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 ஒரு பேர் இருந்த குடும்பம்லாம் இன்னைக்கு கெட்ட பேர் வாங்குறதுக்கு காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வெளியே போகிறதுனால ஏற்படுது. அதனால தயவு செய்து நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, இது ரொம்ப அவசியமான விஷயம். எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு 2 குழந்தை இருக்குது, எனக்கு 3 குழந்தை இருக்குது, நான் ஒரு தகுதியான ஆண் மகன் தான் நினைக்கிறாங்க. குழந்தை இருக்கிறது பாருங்கள், ஒரு விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய,
அதாவது ஒரு முறை மட்டுமே தாம்பத்தியம் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு பலகீனமான ஒரு ஆணால கூட அவர் ஒரு சீமென்ஸ் கரெக்டாக இருக்குது, அவருடைய எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது, மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அவரால் குழந்தை கொடுத்துட முடியும். சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் ஆத்மீக ரீதியாக குழந்தைங்கிறது இறைவன் கொடுக்கறது. ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு நீண்ட நேரம் ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம். ஒரு உச்சகட்டம் தன் மனைவி அடையிற வரைக்கும் தான் உச்சகட்டம் அடையக்கூடாது. தன்னுடைய மனைவியுடைய சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் தான் திருப்தி அடைஞ்சு நான் போய் படுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தான் ஒரு உண்மையான ஆண்மகனாக இருக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நம்மகிட்ட எக்ஸசைஸே கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல உணவுகள் நம்ம தாய் தாப்பன் நம்ம கொடுத்தாங்க. என்ன உணவுகள் சாப்பிடணுங்கிறத பிளான் பண்ணி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமைன்னு சொல்லி நமக்கு சுண்டக்காய் பாவக்கான்னு சொல்லி குழம்புகள் வச்சு கொடுத்தாங்க, பொரியல் வச்சு கொடுத்தாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டோம், சைக்கிள் ஓட்டணும், காலையில் எழுந்துச்சி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வந்தோம். இந்த மாதிரி பல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு, ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சா வெளியே அப்படியே காரில் உட்காடுறோம், பைக்கில் உட்காடுறோம், ஒரு டீ குடித்த கிளாஸை கூட வைக்கிறது இல்லை. இன்றைக்கி ஃபேன் போடுறதுக்கு ரிமோட் வந்துருச்சு, உட்காந்து இடத்துல ஃபேன் போடுறோம், அது கூட எஞ்சி போகிறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம செய்யாமல் என்ன ஆகிட்டோம்னு சொன்னால் ரொம்ப பலகீனம் ஆகிட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸே கிடையாது உடம்புல. அப்படிங்கும்போது அதற்கான ஆரோக்கியம் சேகரிக்கக்கூடிய ஒரு வழியும் இன்றைக்கி தடைப்பட்டு போச்சு. ஆரோக்கியமான உணவுகளும் இல்லை, அந்த பக்கமும் தடைப்பட்டு போச்சு. நல்ல ஜீன்கள்லேருந்து இப்போ நம்ம வரல. நம்ம ஆரோக்கியமான ஜீன்லேருந்து வந்திருந்தோம்னா அந்த ஜீனோடைய பவர் நம்மள்ட்ட இருக்கும். நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்கிறது உண்டு, சிங்கத்தோடைய குட்டி சிங்கம் தான், ஏன்னா அது ஜீன். அது அந்த மாதிரி ஜீனை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இன்னும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஒரு மருத்துவர் ஒரு ஆலோசனை அவங்க சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தாத்தா இறந்து போனாங்க, இயற்கையாக சொல்கிறேன், அப்பா இறந்து போனாங்க, இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய காலம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இறந்து போகிறத, ஒரு தாத்தா பேரை இறந்து போகிறத, பேத்தி இறந்து போகிறத பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மகன் இறந்து போகிறத பார்க்கக்கூடிய ஒரு காலம் இயற்கையாக. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் இது எவ்வளோ மோசமானது. அப்போ இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இன்றைக்கி சுகர் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சுகர் உள்ளவங்க 100ல் ஒரு 70% சொல்லலாம் போல். அந்த அளவுக்கு சுகர் நோய்ங்கிறது எல்லாருக்குமே வந்துருச்சு. அது ஒரு வரையறையே இல்லை. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 10 பேருக்கு இருந்துச்சு, 100ல் 5 பேருக்கு இருந்துச்சு. இன்றைக்கி 100ல் 50 பேருக்கு மேலே சுகர் நோய் இருக்குது. இந்த சுகர் என்ன ஆகும்னா நரம்பியல் பாதிப்பு ஏற்படும், நரம்புகள் பலகீனம் அடையும். இப்போ நரம்புகள் பலகீனம் அடைஞ்சால் என்ன ஆகும், அவருக்கு தாம்பத்தியம் ஆசை குறையுமான்னு கேட்டால் குறையாது. 50 வயசு ஆகிடுச்சிங்க, 40 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு ஆகிடுச்சு, சுகர் வந்ததுனால அவருக்கு தாம்பத்திய ஆசையே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. மனசுலேருந்து ஏற்படக்கூடிய ஆசை இருக்குது, அப்படியே இருக்குன்னு சொல்ல போனால் வயசு ஆக ஆக அதிகமாகும். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமான தவறுகள் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு தான் செய்கிறாங்க, ஏஜ்டு பீப்புள் தான் செய்கிறாங்க. காரணம் என்ன, அந்த ஆசைகள் அவங்களுக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் அவருக்கு ஆசை இருக்குது, ஆனால் உடம்புல அந்த தகுதி இல்லை, அதுக்கு தகுந்தா போல் அந்த உடல் பலம் இல்லை, உடல் அந்த ஆற்றல் இல்லைங்கம்மா என்ன ஆகும் அப்படின்னா அவர் மனசு விரும்புகிற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமான தாம்பத்தியத்தை வச்சுக்க முடியாது. இதனால ஒரு பாதிப்பு இவர் ஆசைப்பட்ட மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்க முடியாதா, இன்னொன்று ஒரு மனைவிக்கு விரும்பக்கூடிய தாம்பத்தியத்தை கொடுக்க முடியாது. ஒரு உச்சகட்டமான ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தை ஒரு நீண்ட தாம்பத்தியத்தை கொடுக்க முடியாது. இதனால 2 பேருக்குமே அந்த குடும்பத்தில் என்ன ஆகும் சொன்னால் ஒரு பெரிய ஒரு செக்டர், ஒரு பெரிய ஒரு துறை, எப்படி ஒரு துறை இருக்குது நம்ம உலக ரீதியாக பார்த்தா, அந்த மாதிரி ஒரு குடும்பவியல்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு துறை தான் அந்த தாம்பத்தியங்கிற. இன்றைக்கி திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா கூட 3ல் ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறார். அதுக்காக அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி டெய்லி வீக் ஆகிக்கிட்டே போகுது, வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கவே இல்லை. இன்றைக்கி ஒரு சர்வே சொல்லுது 40% பெண்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் திருமணமாகி அவங்க இறந்து போகிற வரைக்கும் எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க திருமண வாழ்க்கை, அவ்வளோ நீண்ட வாழ்க்கையில் கூட ஒரு தடவை கூட முழுமையான தாம்பத்தியம் அதாவது உச்சக்கட்டத்தை அவங்க அடைஞ்சதே இல்லை, அப்படியே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு இன்றைக்கி சர்வே சொல்லுது. 40%ங்கிறது எவ்வளோ பெரிய நஷ்டம். அப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு தெரியும், நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்மகனாக இருக்கிறோமா, இல்லைனா மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாத ஆண்மகனாக இருக்கிறோமா. 13% தான் மனைவியை சந்தோஷப்படுத்துகிறாங்க, 87% சந்தோஷப்படுத்தலை, திருப்திப்படுத்தலை. அப்படிங்கிறதுல நம்ம எங்கே இருக்கோங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பார்க்குற நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துலேருந்து வெளியாகணும் முதல் நினைக்கிறேன். நான் இதுக்காக நான் செலவழிக்கிறது, இதுக்காக நான் நேரம் செலவழிக்கிறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்காக நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது, இதற்காக நான் ஒரு சில முயற்சிகள் செய்கிறது, என்னுடைய உடம்புக்கு சரி இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கணும். இதில் வெறும் தாம்பத்தியம் மட்டும் இல்லை, நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டவங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு இருந்தது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் பேர் மாற்றிருக்கோம் சில காரணங்களுக்காக. இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றவங்க வெறும் தாம்பத்தியம் மட்டும் இல்லை, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சோ அதுபோல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, தாம்பத்தியத்தை பற்றி நீண்ட தாம்பத்தியம் 2வது முறை ஈஸியாக 3வது முறை ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி, அதே போல் நினச்ச பொசிஷனில் பண்ணக்கூடிய ஒரு விரைப்பு தன்மையாக இருக்கட்டும், அதே போல் மறுநாள் காலையில் 2-3 தடவை பண்ணார் டயர்டாக இருக்கார் அப்படி இல்லை,
மறுநாள் காலையில் சுறுசுறுப்பாக வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் பையன், வயசு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது, அப்போ 20 வயசு நான் எப்படி இருந்தாலும் அப்படி இருக்காமல் இருக்குன்னு சொல்லி ஒரு 55 வயசு ஆள் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மா நேச்சுரல்ஸ் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். உலகத்தில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஆன்லைனில் தான் விற்றுட்ருக்கோம், ஏதோ மறைச்சி மளிகை கடையில் வச்சு விற்கல. ஆன்லைனில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 வருஷம் தாண்டி இப்போ 5ஆவது வருஷத்தை நம்ம கால் எடுத்து வச்சுருக்கிறோம். 10 நாடுகளுக்கு மேலே 13 நாடுகள் நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கி சாப்பிட்டவங்களே வியாபாரம் செய்கிறாங்க. 60 நாடுகளுக்கு மேலே நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம், கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது சாதாரண ஒரு வளர்ச்சி கிடையாது. இந்த வளர்ச்சி வந்து வெறும் நான் பிஸ்னஸுக்காக சொல்லலை, இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் வந்து நம்ம ப்ராடக்ட் மூலியமாக ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தகுதியான தாம்பத்தியத்தை கொடுத்துருக்குறோம். ஒரு 300 வருஷம் முன்னாடி எப்படி ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் இருந்துச்சோ, அதே போல் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் அவங்களுக்கு இயல்பாக இருந்துச்சோ, கை கால் வழியாக இருக்கட்டும், இல்லை கழுத்து வழியாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு, அதே போல் அதிகமாக பைக் ஓட்டங்கள் ஏற்படக்கூடிய இடுப்பு வழியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வழிகள்லேருந்து அவங்கள வெளியாக்கி பல ஆப்ரேஷன்லேருந்து வெளியாக்கி நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்ட 2 பேருக்கு பேரலைஸ்லேருந்தே வெளியே வந்துட்டாங்க. அவங்க முடக்குவாதம் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்டவங்க நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நிறைய சுகர் பிபி பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் பிபி வந்து கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நரம்பு தான் உடம்புடைய ராஜாவாக இருக்குது. நம்ம உள்ள ராஜா மூல ராஜான்னு சொல்லுவோம், இதெல்லாம் கிடையாது. நரம்பு தான் உடலுடைய ராஜா. நரம்பு பலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா நோய்கள்லேருந்தும் அந்த மனிதன் இயல்பாகவே வெளியே வர முடியும். நம்ம உணவு, நம்ம ப்ராடக்ட் வந்து நரம்புகளுக்கான உணவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், ஷஃபேத் முஸ்லியாக இருக்கட்டும், கோக்ஷுரா, சத்தாவரி, சிலாஜித், அது ஃபல்விக் ஆசிட் சொல்லி 70% சாப்பிடக்கூடிய முறையில் இந்தியாவிலேயே ஒரு நல்ல சில கம்பெனிகள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய முறையில் கொடுக்குறாங்க. அதில் நம்ம மா நேச்சுரல்ஸ் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப தரமாக, ரொம்ப பக்குவமாக எல்லாத்தையுமே நல்ல முறையில் அரைச்சி இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ராடக்டாக கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றது மூலியமாக நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தாம்பத்தியம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்ல ஜீனாக நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் மூலம் நல்ல ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே போல் 1000க்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால குழந்தை கிடச்சிருக்கு. அது எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி எத்தனையோ வருஷம், கிட்டத்தட்ட 50-52 வயசில் உள்ளவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் மூலிமா குழந்தை பெற்றுக்க முடியுங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் கூட பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் நேரிலே சந்திச்சு சில பேர் வந்து நமக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த வீடியோவும் நம்ம யூடியூப்பில் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இன்றைக்கி இந்த மா நேச்சுரல்ஸ் வந்து சாதிச்சிருக்கு. நிச்சயமாக அது வந்து நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க, அதனால் இது வாங்கி சாப்பிட்றேன் அப்படி இல்லைங்க. பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது ஒரு நல்ல தாம்பத்தியமே உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கூட நம்ம ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதை விட சிறந்த தாம்பத்தியம், இதை விட ஒரு நல்ல, அதாவது வந்து நீண்ட நேர தாம்பத்தியம், அடுத்த லெவலில் நீங்கள் வந்து தாம்பத்தியத்தை கொண்டு போகிறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்குது. உங்கள் மனைவி வாயை விட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க, நேற்று நைட்டு சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு ஒரு தாம்பத்தியத்தை பார்க்குறதுக்கும் சரி, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கும் சரி, நம்ம ப்ராடக்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதே போல் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகள் பெண்களுக்கு தனியாக மிஸ் பெர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ் கொடுத்துருக்குறோம். உலகத்தை இத்தனை நாடுகளில் நாங்கள் வந்து பறந்து விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய உண்மை, நேர்மை, அதோடைய தரம் தான். நிச்சயமாக வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவன் கொடுத்த பொருளை உங்கள்கிட்ட அப்படியே நாங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறோம். இதன் காரணமாக இவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. நன்றி.